வெல்கம் டு சென்னை ஃபேஷன் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் மெத்தடில் ஒரு மாலை எப்படி கோக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் டேப்லெட் பீட்ஸ், கியர் ஒயர், கியர் லாக், செயின் லாக், மைக்ரோ பால்ஸ், பெண்டன்ட், கட்டர், பிளேயர். ஃபஸ்ட்டு கியர் ஒயரில் தேவையான பீட்ஸை எந்த விதமான டெக்கரேஷன் ஐட்டமும் இல்லாமல் ப்ளெயினாக கோத்துக்கோங்க. கழுத்தில் படுற இடத்துல டெக்கரேஷன் ஐட்டம் போடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் கருக்காது. நமக்கும் எந்த விதமான பாடியில் எந்த விதமான இச்சிங் எதுவும் வராது. அலர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா கூட அதனால் வராது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளைனாக அதை கோத்ததுக்கப்புறமா டெக்கரேஷன் அப்படின்றது நீங்கள் க்ளோரியல்ஸ் கோக்கலாம், மைக்ரோ பிளேட்டட் பால்ஸ், குட்டி பாலாக இருக்கலாம், இல்லை 2mm, 3mm, 4mm சைஸ் தான் டிஃப்ரென்ஸ். எத்தனை சைஸ் வேணுமோ அது மாதிரி ப்ளைனாகவும் கோக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுலேயே டிசைன்ஸ் போட்டிருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதையும் கோக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக ஒரு பீடுக்கு ஒரு கோல்டு பால் அப்படின்ற மாதிரியும் அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை ரெண்டுத்துக்கு ஒரு கோல்டு பால் அப்படின்றதும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெக்கரேஷன் அப்படின்றது நம்மளுடைய டேஸ்ட்டு தான். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் பெண்டன்ட் போடுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட் எந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கீங்களோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் நம்ம கவுண்டிங் கரெக்டாக போடணும். ஃபைனலாக 2 கியர் லாக் இப்படி உள்ளே விட்டுட்டு ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க. செயின் லாக்கில் உங்களுக்கு ஒரு சைடு செயினும் இன்னொரு சைடு லாக்கும் இருக்கும். அதை எடுத்துட்டு அது வழியாக உள்ளே விட்டுட்டு ரிவர்ஸ்லேயே கியர் லாக் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளே அனுப்புனதுக்கப்புறமா பிளேயர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது எக்ஸஸாக இருக்க கியர் ஒயரை கட் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கழுத்தில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படின்றத கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். இந்த மாலையை ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால் அடுத்த சைட்லேயும் 2 கியர் லாக் போட்டு அந்த ஹூக் டைப் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ரிவர்ஸில் கியர் லாக் உள்ளே விடுங்க. தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு லைட்டாக ஒரு கேப் இருக்கட்டும். கியர் லாக்குக்கும் அந்த இதுக்கும் ஒரு கொஞ்சம் பீடுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கட்டும். அந்த இடத்துல வச்சு ப்ரெஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத ஒயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இது. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஏதாவது பீட்ஸ் ஏதாவது அருந்திருந்தால் கூட நம்மளே அதை டெக்கரேட் பண்ண முடியும். தேங்க்யூ. இதில் கீழே என்ன பண்ணியிருக்கோன்னா அதில் ஒரு ஹூக் இருந்தது. அதில் க்ளோரியல்ஸ் எடுத்து கொஞ்சம் மாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்ருக்கோம். அது ஒரு டெக்கரேஷனுக்கு. அப்படி அது வேண்டாம் அப்படின்னா ஒரே ஒரு டேப்லெட் பீட் எடுத்து நீங்கள் அந்த நெயில்ஸில் எடுத்து ஃபுல்லாக பெண்ட் பண்ணிவிட்டு கீழே ஹேங்கிங் மாதிரியும் அதை நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். ப்ளைனாக இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம்.